வணக்கம் நண்பா, நான் உங்கள் தமிழ் டெக்னிக்கல் குருஜி. பெபிள் இப்போ ரீசெண்டாக ஒரியான் ஒரு ஸ்மார்ட் வாட்ச் அறிமுகம் பண்ணியிருந்தாங்க. மார்க்கெட்டில் செம ஹிட்டு, நிறைய பேர் வாங்கினாங்க. அதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஃபேன் பேஸ் இருந்துச்சு. அதை தொடர்ந்து பெபிள் வந்து இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அதாவது ஃபாதர் ஆஃப் ஸ்மார்ட் வாட்ச்னு சொல்லலாம். இந்த வாட்சை பார்க்கும்போது அந்த மாதிரி தான் தோணுது. ஒரியானில் மேக்ஸ்னு ஒரு விஷயம் லான்ச் பண்ணியிருக்காங்க. இது பார்க்குறதுக்கு அச்சு அசலாக ஒரு சின்ன ஒரு மொபைல் திரை தெரிகிற மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. அதாவது விட்ஜெட் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே அமேஸ்ஃபிட் எப்படி வந்து ரொம்ப அட்வான்ஸ்டாக யோசிப்பாங்களோ அந்த மாதிரி யோசித்து ஒரு பிரம்மாண்டமாக சிம்பிளாக சீப் ரேட்டில் ஒரு ஸ்மார்ட் வாட்ச் அறிமுகம் பண்ணியிருக்காங்க. ரேட்டு பார்த்தீங்கன்னா 8000 ரூபாய் போட்டிருக்காங்க. பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நிறைய ஐடியா கிடைக்கும். இதை சீப் ரேட்லேயே வாங்கலாம். ஃபஸ்ட்டு நமக்கு என்ன தேவை? ஃபஸ்ட் நம்ம பாக்ஸை பிரிக்க போகிறோம். பாக்ஸை பிரிக்கும் போது உங்களுக்கு இன்னும் நிறைய ஐடியா கிடைக்கும். அந்த வாட்ச் கூட என்னென்ன வருங்கிற விஷயம் உங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறமாட்டு இந்த வாட்சில் என்னென்ன சிறப்பம்சங்கள் இருக்குங்கிறத ஓவர்வியூவாக பார்த்துப்போம். அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக எப்படி பண்ணியிருக்காங்க, என்னென்ன விஷயங்கள் உள்ளாடி இருக்குங்கிறத தெரிஞ்சுப்போம். ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்முடைய சேனலை ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இனி ஃபுல்லாக பாருங்கள் நண்பா. நண்பா, இப்போதைக்கு அன்பாக்சிங் பண்ணிடலாம். உங்களுக்காக பாக்ஸை பிரிக்கிறேன். பாக்ஸ் ஓப்பன் பண்ணும்போது நீங்களே பாருங்கள். வாட்ச் மட்டும்தான் கண்ணுக்கு தெரியுது. ஏன்னா சாலிடாக இருக்குது, மெட்டலில் பண்ணியிருக்காங்க. ரொம்ப ப்ரீமியமாக இருக்குது. அல்ட்ரா ப்ரீமியம் லுக்கு கொடுக்குது. ப்ரீமியத்தை மிஞ்சிற ஒரு லெவலுக்கு போயிருக்காங்க. வெளியே எடுக்கிறேன் பாருங்கள், இங்கே பார்க்கும்போது தெரியும். அதாவது அன்பாக்சிங்லேயே உங்களுக்கு ஜொலின்னு ஜொலிக்குது பாருங்கள். அப்போ எந்த மாதிரி குவாலிட்டியில் கொடுத்துருப்பாங்கங்கிறத. இந்த வாட்சை தவிர இந்த பாக்ஸ்குள்ளாடி வேறு என்னென்ன வருதுன்னா, சார்ஜ் பண்ணுறதுக்கு ஒரு மேக்னெட்டிக் டைப் சார்ஜிங் கேபிள் இருக்குது. இது கூடவே ஸ்க்ரீன் கார்டு தராங்க. எல்லாமே ஒரு ஃபுல் பேக்டாக வருது. ஸ்க்ரீன் கார்டு வருது, அப்புறமா இன்னொரு குட்டி பேக் இருக்குது. அதை பிரித்தோம்னா எப்போவுமே கொடுக்குற மாதிரி யூசர் மேனுவல், 1 இயருக்கான கேரண்டி கார்டு தந்திருக்காங்க. இவ்வளோ தான் உங்களுக்கு அன்பாக்சிங்கில் வரும். இனி வாட்சை காமிக்கிறேன். வாட்ச் பார்க்குறதுக்கு மெட்டல் பாடினால், அதாவது ஒரியன்னாலே ஹிட்டு தான். ஒரியன் மேக்ஸ்ன்னு போட்டு வரும்போது புதுமையாக கொண்டு வந்திருக்காங்க. அதாவது கம்மி ரேட்டில் இருக்கிறவங்க அந்த வாட்ச் சூஸ் பண்ணலாம். கொஞ்சம் கூட பட்ஜெட் அதிகமாக இருக்கிறவங்க, ஒரு 400 ரூபா 500 ரூபா கொஞ்சம் பட்ஜெட் அதிகமாக இருக்கிறவங்களுக்கு இது பெட்டராக இருக்கும். அந்த மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. நார்மல் அப்புறம் மேக்ஸ் அப்படி வராங்கன்னு நினைக்கிறேன். நண்பா, அன்பாக்சிங்க்கு அப்புறமா இதில் இருக்கக்கூடிய ஹைலைட்டான விஷயங்கள் என்னங்கிறத தெரிஞ்சுப்போம். இதோட ஸ்க்ரீன் வந்து பெருசாக இருக்கும். எட்ஜ் டிஸ்பிளே சைஸ் படி பார்க்க போனால் 1.91 இன்ச்சில் தந்திருக்காங்க. எட்ஜஸை பார்க்கும்போது உங்களுக்கு தனித்துவம் தெரியும். ஏன்னா அமேஸ்ஃபிட் எப்படி வந்து ஒரு விஷயத்தை பார்த்து ரொம்ப க்ரியேட்டிவாக பண்ணுவாங்களோ அதே மாதிரி இவங்களுடைய சாஃப்ட்வேரும் சரி தான், டிசைனும் சரி தான், ரொம்ப க்ரியேட்டிவாக பண்ணியிருக்காங்க. நீங்கள் பார்க்கும்போது புரிஞ்சிருக்கும். குவாலிட்டிலேயும் எந்த வித குறையும் கிடையாது. அப்புறமாட்டு பிரைட்னஸ் பயங்கரமாக இருக்குது. 600 நிட்ஸ் வந்து உங்களுக்கு கொடுக்குது. அதாவது AMOLED டிஸ்பிளேக்கு சவால் விட்டுற மாதிரி பண்ணியிருக்காங்க. இந்த சாம்பிள் பாருங்கள். இப்போ உங்களுக்கு பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். இந்த பகல் நேரத்தில் ஸ்க்ரீன் வந்து எவ்வளோ கிளியராக தெரியுதுங்கிறத பாருங்கள். AMOLEDக்கு டஃப் கொடுக்கும், அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. தென் IP67 ரேட்டிங் தந்திருக்காங்க. தண்ணிக்குள்ளாடி முக்கினாலும் தாக்கு பிடிக்கும். வாட்டர் ரெசிஸ்டன்ட் தான், வாட்டர் ப்ரூஃப் கிடையாது. ரெசிஸ்டன்ஸ் மீன்ஸ் கிட்டத்தட்ட மழையிலே நனைஞ்சாலும் எதுவும் ஆகாத மாதிரி அந்த குவாலிட்டியில் பண்ணியிருக்காங்க. ஆனால் ரெசிஸ்டன்ஸ் போட்டிருக்காங்க. தைரியமாக நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ப்ளூடூத் வெர்ஷன் 5.1. தென் அந்த ஸ்ட்ராப்பெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதாவது கெட்டியிருக்கிற மாதிரியே தெரியாது வாட்ச் கையில். ஏன்னா சிலிக்கானில் பண்ணியிருக்காங்க. வெயிட்டும் கம்மி, 60 கிராமில் வருது. அப்புறமா வாட்ச் ஃபேஸ் வந்து உங்களுக்கு ஏராளமான க்ளவுட் வாட்ச் ஃபேஸஸ் நிறைய தந்திருக்காங்க. அப்புறமா பை டிஃபால்ட் அவங்க கொடுத்துருக்கிற வாட்ச் ஃபேஸ் வந்து ஒரு மொபைல் திரை வந்து எப்படி இருக்குமோ அதே மாதிரி டீசெண்டாக பண்ணியிருக்காங்க. இதுக்கப்புறமா இதில் AI வாய்ஸ் அசிஸ்டன்ஸ் இருக்குது. என்னன்னாலும் உங்கள் அடிமைக்கிட்ட நீங்கள் வாய்ஸ் மூலிமா கேட்டுக்கலாம். அதுக்கப்புறம் பாடி டெம்பரேச்சர் வந்து கரெக்டாக காமிக்குது. அதாவது அக்யூரேட்டாக காமிக்குது. அதான் ஒரு ஹைலைட்டான விஷயம். இதுக்கப்புறம் ஸ்வைப்பிங் ஆப்ஷன் எந்த மாதிரி பண்ணியிருக்காங்க, உள்ளாடி மெனு எந்த மாதிரி இருக்குது, அதெல்லாம் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். நண்பா, இனி ப்ரோக்ராமர் எந்த மாதிரி ஸ்வைப்பிங் ஆப்ஷன் பண்ணியிருக்காங்கிறத பார்த்துடலாம். டாப் டு பாட்டம் நீங்கள் ஸ்வைப் பண்ணும்போது, மேலிருந்து கீழ் இழுக்கும்போது கண்ட்ரோல் சென்டர் ஓப்பன் ஆகுது. கண்ட்ரோல் சென்டரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா வசதியும் உங்களுக்கு தந்திருக்காங்க. பேசிக்கான கண்ட்ரோலை தவிர எக்ஸ்ட்ராவாக சில கண்ட்ரோல்ஸ் தந்திருக்காங்க. அது ஒரு பாசிட்டிவான விஷயம். அப்புறம் லெஃப்ட் டு ரைட் ஸ்வைப் பண்ணும்போது டெய்லி ஆக்டிவிட்டிக்குள்ளாடி போயிடுது. அன்றைய தினத்தில் உங்களுடைய ஆக்டிவிட்டி என்ன, எவ்வளோ தூரம் நடந்திருக்கீங்க, ஹெல்த் ரிப்போர்ட் எந்த மாதிரி இருக்குது, ப்ளட் ப்ரெஷர் ரிப்போர்ட் எல்லாமே அதில் வந்துடும். அடிஷ்னலாக
நீங்கள் ஒரு ஃபங்க்ஷன் எடிட் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்ஷன் தந்திருக்காங்க. தேவைன்னா உங்களுக்கு அடிஷ்னலாக வெதர் வேணும்னா அதை ஆட் பண்ணிக்கலாம். அதில் அவங்க என்னென்ன லிஸ்ட்டு தந்திருக்காங்களோ அதை நீங்கள் அடிஷ்னலாக ஆட் பண்ணி வச்சுக்கலாம் அங்கே. அப்புறமாட்டு பாட்டம் டு டாப் ஸ்வைப் பண்ணும்போது உங்களுக்கு வரக்கூடிய மெசேஜஸ், வாட்ஸ்அப் அலர்ட்ஸ், சோஷியல் மீடியா அலர்ட்ஸ் இதெல்லாமே அதில் வந்துடும். அப்புறமா ரைட் டு லெஃப்ட் நீங்கள் ஸ்வைப் பண்ணும்போது உங்களுக்கு டுவல் ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகுது, அவ்வளோதான். அதில் சின்ன சின்ன ஷார்ட்கட்ஸ் இருக்கும், QR கோடு, இந்த மாதிரி விஷயங்கள் அதுக்குள்ளாடி தந்திருப்பாங்க. இதுக்கப்புறமா மெனுக்குள்ளாடி என்டர் ஆகிறதுக்கு க்ரௌன் பட்டனை நீங்கள் ப்ரெஸ் பண்ணால் போதும். ஒரு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா மெனுக்குள்ளாடி போயிடும். இது வந்து ஃபோன் காலிங் வசதி இருக்கக்கூடிய வாட்ச், அதனால டயல் பேட் தந்திருக்காங்க. அப்புறமா கால் ரெக்கார்ட்ஸு, வாய்ஸ் அசிஸ்டன்ஸு, ஸ்போர்ட்ஸ் மோட்ஸ், எக்கச்சக்கமான மோட்ஸ் தந்திருக்காங்க. தென் அதோட ஒர்க் அவுட் ரெக்கார்டு அதில் நீங்கள் செக் பண்ணுற மாதிரி தந்திருக்காங்க. அப்புறம் ஹார்ட் ரேட்டு, ஸ்லீப்பு, ப்ளட் ப்ரெஷரு, ப்ளட்டோட ஆக்சிஜன் லெவலு, ஸ்ட்ரெஸ் மானிட்டர், அதாவது ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு அலர்ட் பண்ணும், அந்த மாதிரி விஷயங்களை வந்து காமிக்குது. அப்புறமா வெதர் அப்டேட்டு, எக்ஸ்ட்ராவாக சென் மோட் தந்திருக்காங்க. இதுலேயும் சென் மோடு வருது. அப்புறமா ஃபீமேலுக்கு தேவையான ஒரு விஷயம் இருக்குது, அதில் பார்த்துக்கலாம். அப்புறமா கொஞ்சம் யூட்டிலிட்டி அப்ளிகேஷன்ஸ் இருக்குது, கால்குலேட்டர், ஸ்டாப் வாட்ச், அப்புறம் கேம்ஸு, இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது. அப்புறம் ஃபோனை மறந்து வச்சிட்டிங்கன்னா அதை கண்டுபிடிக்கிறது, அது பேசிக்காக எல்லா வாட்ச்லேயும் வரும். அந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது. டிஸ்பிளே ரொம்ப கிளியராக இருக்குது, டிசைனும் நல்லாயிருக்கு, ப்ரைட்னஸ் பக்காவாக இருக்குது. ப்ரைட்னஸில் எந்த வித குறையும் சொல்ல முடியாது, தெளிவாக இருக்குது ஸ்க்ரீன். ஓவரலாக பார்க்கும்போது டிடிஜி டபுள் சர்டிஃபிகேஷன் கொடுக்குற மாதிரி பண்ணியிருக்காங்க. நான் உங்களுக்கு ஒரு ஃபோன் கால் சாம்பிள் நான் காமிக்கிறேன் பாருங்கள். இந்த ஸ்க்ரீனை தெரிய பாருங்கள். கால் வந்ததுமே நீங்கள் ஃபோனில் எப்படி நீங்கள் வந்து அட்டன் பண்ணிங்களோ அதே மாதிரி தான் அட்டன் பண்ணி நார்மலாக பேசிக்கலாம். மைக் வந்து பக்காவாக இருக்குது, கிளியராக கேட்குது. நீங்கள் பேசிகிட்டு இருக்கும்போது வால்யூம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறது, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள், நுணுக்கமான விஷயங்கள் எல்லாமே பக்காவாக பண்ணியிருக்காங்க. எல்லாத்துக்கும் மேலே அந்த வேல்யூ காமிக்கிறது பக்காவாக காமிக்குது. அதாவது டெம்பரேச்சர் கரெக்டாக காமிக்குது, அது ஒரு விஷயம். அப்புறம் ட்ராக்கிங் பக்காவாக இருக்குது. ஓவரலாக பார்க்கும்போது எல்லாமே பெஸ்ட்டுன்னு சொல்லலாம். உங்களுக்காக ஒரு ஸ்மார்ட் வாட்ச் செதுக்குனா எப்படி இருக்குமோ, டிசைன் பண்ணால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. கண்ணை மூடிட்டு வாங்குகிற இதில் தான் கொடுத்துருக்காங்க. தாராளமாக வாங்கிக்கலாம். நல்ல ஒரு வாட்ச், டிடிஜி டபுள் சர்டிஃபிகேஷன் கொடுத்துருக்கக்கூடிய வாட்ச். தேவைப்படுறவங்களுக்கு பை லிங்க் வந்து கீழே கொடுக்குறேன். இதை வந்து இன்னும் சீப்பாக பெஸ்ட்டாக ஆஃபரில் வாங்குறதுக்கு ஸ்டெப்பாக சொல்லித்தரேன். இந்த வீடியோக்கு கீழே லிங்க் இருக்கும், அந்த லிங்க்கு போனீங்கனாலும் வாங்கலாம். கூப்பன் கோடு அது பக்கத்தில் இருக்கும். இந்த வீடியோக்கு கீழே அந்த கூப்பன் கோடு அப்ளை பண்ணிங்கன்னா அந்த டிஸ்கவுண்ட் கிடைக்கும். உங்களுக்கு அப்ளை பண்ண தெரியலைன்னா எப்படி அப்ளை பண்ணுறது அதையும் நான் உங்களுக்கு டெமோ காமிக்கிறேன் பாருங்கள். நண்பா, கம்ப்யூட்டர் திரையை கவனமாக பாருங்கள். 1000 ரூபாய்க்கான தள்ளுபடி கூப்பன் இருக்குது. ஒரு சாமானிய மக்களும் கெத்தான ஸ்மார்ட் வாட்சை கையில் கட்டிட்டு போகலாம். 1000 ரூபாய் தள்ளுபடியோட 1000 ரூபாய் சேவ் பண்ண போகிறீங்க. www.carquick.in இந்த வெப் அட்ரஸ் போனதுக்கப்புறமா ஆல் டிபார்ட்மெண்ட்டுக்கு கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்மார்ட் வாட்சஸ்னு ஆப்ஷன் இருக்கும். அதுக்குள்ளாடி போய்க்கோங்க. நான் கிளிக் பண்ணிவிட்டேன். இங்கே பாருங்கள், பேஜ் வந்து சுற்றிட்டுருக்கு. இப்போ வந்துடுச்சு பாருங்கள். இங்கே வந்து ஓரியன் மேக்ஸ் இங்கே பாருங்கள் என்ன இருக்குது. மொபைல் திரை தெரியுதா? இங்கே பாருங்கள். இதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் ஆட் டு கார்ட் கொடுங்க. இந்த பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா இன்னொரு பேஜுக்குள்ளாடி போயிடும். அங்கே கூப்பன் என்டர் பண்ணுறதுக்கு ஒரு பாக்ஸ் வரும். இல்லை நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா டிடிஜி 1000, அதாவது 1000 ரூபாய் தள்ளுபடிக்கான கூப்பனுக்காக 1000 போட்டுருங்க. டிடிஜி 1000 அப்ளை பண்ணிங்கன்னா இங்கே பாருங்கள் கூப்பன் கோட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்ளைன்னு வரும். இங்கே பார்த்தீங்கன்னா தள்ளுபடி உங்களுக்கு கிடச்சிரும். வெறும் 3800 வாங்கிடலாம் இந்த வாட்சஸ். ரொம்ப சீப்பான வாட்ச். இதில் என்ன விஷயம்னா நீங்கள் ஆன்லைனில் வாங்கினாலும் சரி தான், இந்த ப்ரைஸ்க்கு உங்களுக்கு கிடைக்காது. ப்ளஸ் வந்து இதுக்கு எப்போவுமே டிமாண்ட் இருக்கும். யார்கிட்டையும் இந்த வாட்ச் இருக்காது. அதாவது கம்பெனியில் மேனுஃபேக்சர் பண்ணுறதும் இங்கே காலி ஆகுறதும் கரெக்டாக இருக்கும். அந்த மாதிரி போயிட்டுருக்கக்கூடிய, அதாவது ஒரியானாலே சக்ஸஸ்ஃபுல்லான வாட்ச். அதில் மேக்ஸ்ன்னு போட்டு இறக்கி இருக்காங்க. அப்போது சொல்லவா வேணும், அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா இதை வாங்கிக்கோங்க. இதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த மாதிரி ப்ராடக்ட்டை ரிவ்யூ பண்ணோம், எவ்வளோ பட்ஜெட்டுக்கு ரிவ்யூ பண்ணோம், இதையும் கொஞ்சம் கவனமாக கீழே கமெண்டில் தெரியப்படுத்திக்கோங்க. அடுத்தடுத்து எங்களுக்கு வந்து உங்களுக்காக ப்ராடக்ட் எடுத்து ரிவ்யூ பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நிறைய பேர் 10,000 mAh பவர் பேங்க் கேட்டிங்க. அதுவும் உங்களுக்கு கூடிய சீக்கிரமாக பண்ணுறேன். இதே மாதிரி இன்னொரு நல்ல ஒரு அப்டேட்ஸை சந்திக்கலாம் நண்பா. கீப் சப்போர்ட்டிங்.